பங்குச் சந்தைக்கு உள்ள புதுசா வர்ற 100 பேர்ல 90 பேரு தங்களுக்கு எந்த வகையான ட்ரேடிங் செட் ஆகும்னே தெரியாம கண்ட கண்ட வீடியோக்களை பார்த்துட்டு இன்ட்ராடே மற்றும் அந்த எஃப்&ஓ க்குள்ள குதிச்சு ஒரே ஒரு வாரத்துல தங்களோட மொத்த காசையும் இழந்துட்டு வெளியே போறது தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்கிற மிகப்பெரிய கொடுமையே. ட்ரேடிங்னா ஏதோ மொபைல்ல ஓபன் பண்ணி கண்ணை மூடிட்டு பை அல்லது செல் பண்றது கிடையாது. அதுல பல வகைகள் இருக்கு. ஒவ்வொரு வகையிலயும் எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு ஒரு மாஸ்டர் மைண்ட் பிசினஸ் கணக்கு இருக்கு. நீங்க பார்ட் டைமா ட்ரேடிங் பண்ண போறீங்களா, ஃபுல் டைமா பண்ண போறீங்களா, உங்க வேலைக்கு எது செட் ஆகும், புதுசா வர்றவங்க எந்த வழியில போனா நஷ்டம் இல்லாம தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். இங்க உதாரணத்தோடையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல பேர் கேட்கறது என்னன்னா, எனக்கு காலையில ஆபீஸ் வேலை இருக்கு. ஆனா எனக்கு ட்ரேடிங்ல தினமும் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கணும். நான் என்ன பண்றது? அப்படிங்கிறது தான். முதல்ல ஒண்ண மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லோரோட சூழ்நிலையும் ஒண்ணு கிடையாது. ஒரு கல்லூரி மாணவனோட நேரமும், மனநிலையும் வேற. குடும்பத்தை நடத்துற ஒரு குடும்பத் தலைவனோட மனநிலையும் வேற. உங்களுடைய நேரத்துக்கும், உங்க கையில இருக்கிற பணத்துக்கும் எந்த எந்த வகையான ட்ரேடிங் செட் ஆகும்னு நீங்க முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். அதை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே. முதலாவது வகை இன்ட்ராடே. இன்னைக்கு சோசியல் மீடியாவுல பயங்கரமா விளம்பரம் செய்யப்படுற இன்ட்ராடே ட்ரேடிங் தான். இதோட பேர்ல ஒரு விஷயம் இருக்கு. இன்ட்ராடே அப்படின்னா ஒரே ஒரு நாளுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். அதாவது காலையில 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு கம்பெனி ஷேரை வாங்கி அன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங்குள்ள 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியறதுக்கு உள்ளேயே நீங்க அதை வித்துறணும். ஒரு வேளை நீங்க விற்க மறுத்துட்டா உங்களுடைய புரோக்கர் அந்த நீங்க டிமேட் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வித்துருவாரு அந்த புரோக்கர். அதுல லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அன்னைக்கே கணக்கு முடிஞ்சு போயிரும். இதனால தான் இதுக்கு பேரு இன்ட்ராடேன்னு வச்சிருக்கிறாங்க. இதே இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி பார்த்தா, நம்ம ஊர்ல தக்காளி மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வியாபாரி காலையில மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கிலோ தக்காளி ரூ. 20க்கு வாங்குறாரு. அன்னைக்கு மதியமே தக்காளியோட தேவை வந்து அதிகமாயிருது. விலை 20லிருந்து ரூ. 25 உயருது. உடனே அவரு வச்சிருந்த அந்த தக்காளி எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு கிலோவுக்கு ரூ. 5 லாபத்தோட ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுதான் இன்ட்ராடே பிசினஸ் அப்படிங்கிறது. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பேரு லெவரேஜ். அப்படி இல்லைன்னா மார்ஜின். அதாவது உங்க கையில ரூ. 2000 தான் இருக்குன்னா, உங்க புரோக்கர் உங்களுக்கு 5 மடங்கு எக்ஸ்ட்ரா பணம் தருவாரு. உங்களால ரூ. 10,000க்கான ஷேர்களை வாங்கி ட்ரேடிங் பண்ண முடியும். இதை கேட்டு தான் பல பேரு ஆசைப்பட்டு உள்ள வர்றாங்க. நமக்கு தான் லிவரேஜ் இருக்குதே. நம்ம ரூ. 2000 வச்சு ரூ. 10,000க்கு உண்டான ஷேர்களை வாங்கி நெறைய சம்பாதிச்சிடலான்னு. ஆனா, இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. லாபம் வந்தா 5 மடங்கு வர்ற மாதிரியே, நஷ்டம் வந்தாலும் 5 மடங்கு வேகமா உங்க பணத்த வந்து காலி பண்ணிரும். இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யணும்னா, நீங்க காலையில 9:15ல இருந்து மதியம் 3:30 வரைக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையோ அல்லது மொபைலையோ ஒரு நொடி கூட கண்ணை இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அது பார்த்தே ஆகணும். மார்க்கெட் செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சல்லுன்னு பை ஆகும் அல்லது செல் ஆகும்போது நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஆபீஸ் வேலை இருக்கு. இல்ல நீங்க காலேஜ் போறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த இன்ட்ராடே பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. ஏன்னா, உங்க வேலையில நீங்க ஒரு 5 நிமிஷம் கவனம் சிதறலா இருந்தா கூட, உங்க இங்க
உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த காசு மொத்தமா காணாம போயிடும். அடுத்து 2வதா மிக மிக பாதுகாப்பானது. இது எல்லோருமே கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டியது. டெலிவரி ட்ரேடிங் அல்லது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிவரி அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்க. அதை அன்னைக்கே விக்கணும்னு எந்த அவசியமே இல்ல. நீங்க அதை உங்க டிமேட் அக்கவுண்ட்ல டெலிவரி எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்க 1 வாரம் வச்சிருக்கலாம். 1 மாசம் வச்சிருக்கலாம். இல்ல 1 வருஷம் ஏன் உங்க ஆயுசு முழுக்க கூட நீங்க வச்சிருக்கலாம். அது முழுக்க முழுக்க உங்க சொந்த சொத்து மாதிரி தான் அது. இதற்கும் ஒரு எளிய உதாரணத்தை பார்க்கலாம். நீங்க உங்க ஊர்ல ஒரு காலி லேண்டு வாங்குறீங்க. இன்னைக்கு நிலம் வாங்கிட்டு, நாளைக்கு அது ஏறுடுமான்னு ரோட்ல நின்னு வாட்ச் பண்ணுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? அந்த இடம் விக்கும்போது விக்கட்டும்னு விட்டுருவீங்க. நிலத்தை வாங்கி போட்டுட்டு உங்க வேலையை நிம்மதியா பார்ப்பீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த பகுதியில நல்லா வந்து ரோடு, ஒ கடைகள் எல்லாமே வந்த உடனே, நீங்க வாங்குன நிலத்தோட விலை 5 மடங்குன்னா 10 மடங்கு ஏறி இருக்கும். அப்போ நீங்க அதை வித்துட்டு ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. இதுதான் டெலிவரி ட்ரேடிங் அல்லது முதலீடுன்னு சொல்லுவோம். இங்கே புரோக்கர் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசோ, லிவரேஜோ தரமாட்டார். உங்க கையில ரூ. 5000 இருந்தா, உங்களால ரூ. 5000க்கான ஷேர்களை மட்டும் தான் வாங்க முடியும். இதனால என்ன லாபம்னா, உங்க மனசுல எந்த ஒரு பயமும் இருக்காது. இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்க. மார்க்கெட் சரிஞ்சு அந்த ஷேரோட விலை கொஞ்சம் குறையுதுன்னா கூட, நீ கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா, உங்க கம்பெனி நல்லது. அது எப்படியும் இன்னும் ஒரு 6 மாசத்துலயோ, 1 வருஷத்துலயோ மேலே ஏறி வந்துரும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அங்க அந்த மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டான்னு பார்த்து நீங்க எடுத்துருவீங்க. யாரெல்லாம் வேலைக்கு போறீங்களோ, பிசினஸ் பண்றீங்களோ, மார்க்கெட்டை தினமும் வாட்ச் பண்ண நேரம் இல்லையோ, அவங்க எல்லாருமே மிகச்சிறந்த ஆயுதம். எல்லாத்துக்குமே ஆயுதம் எதுன்னா, இந்த இன்ட்ராடே சாரி டெலிவரி ட்ரேடிங் தான். இங்க நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, உங்களுடைய டைம் இருக்கு. அந்த உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன நடக்கும்? பொறுமையா நீங்க பார்த்துக்கலாம். விலை குறையும்போது நீங்க விக்காம வெயிட் பண்ணலாம். விலை ஏறும்போது லாபம் பார்த்துக்கலாம். அடுத்ததா ஸ்விங் ட்ரேடர். புதுசா வர்றவங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்றது, அதே சமயம் ஒரு மாஸ்டர் மைண்ட் பிசினஸ் மேன் கையாளக்கூடிய 3வது சூப்பரான வகை இதுதான். ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் அப்படின்னா ஒரு ஊஞ்சல் ஆட்டம் அல்லது ஒரு அலையோட ஏற்ற இறக்கம்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் எப்போதுமே நேரா மேல போகாது. அதை ஏற்கனவே பார்த்தாச்சு. நேராக கீழே வராது. அது ஒரு அலை மாதிரி ஏறி ஏறித்தான் இறங்கும். அந்த அலையோட அடிமட்டத்துல இந்த ஷேரை வாங்கி, அது அப்படியே மேலே ஏறி உச்சத்துக்கு போகும்போது வித்துட்டு வர்றது தான் ஸ்விங் ட்ரேடிங். இதோட கால அளவு எப்படின்னா, 1 வாரத்துல இருந்து 1 மாசம் வரைக்கும் இருக்கும். ஆ இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் விலை இப்போ ரூ. 100க்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா, அந்த கம்பெனிக்கு அடுத்த வாரம் ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்க போகுது. இல்லாட்டி அவங்களோட லாப நஷ்ட கணக்கு நல்லா வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஷேரை ரூ. 100க்கு வாங்குறீங்க. ஒரு 10 நாள் வெயிட் பண்றீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே அந்த ஷேர் ரூ. 115க்கு ஏறுது. உடனே அந்த ரூ. 15 லாபத்தை எடுத்துட்டு வெளிய வந்துடுறீங்க. இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா, இதுக்கு நீங்க லைவ் மார்க்கெட்ல தினமும் உட்காரணும்னு அவசியமே இல்ல. வாரத்துல 1 நாள், குறிப்பா சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அது உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான். ஒரே 1 மணி நேரம் நிதானமா உட்கார்ந்து சார்ட் அனலைஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனி ஷேர்லாம் இப்போ கம்மி விலையில கிடைக்குதுன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதை வாங்கி போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க ஆபீஸ் வேலையோ, உங்க காலேஜ் படிப்பையோ பார்க்கலாம். 1 வாரம் அல்லது 10 நாள் கழிச்சு
டார்கெட் வந்த உடனே வித்துட்டு ப்ராஃபிட் பார்த்துறலாம். பொறுமையாவே செய்யலாம் இது. ரொம்ப அவசரப்படாம நிதானமா செய்யலாம் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க. புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு, ட்ரேடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, பாதுகாப்பா சம்பாதிக்கணும்னு அ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த கேட்வே என்னன்னா, இந்த ஸ்விங் ட்ரேடிங் தான். இது உங்க நேரத்தையும் சாப்பிடாது. அதே சமயம் இன்ட்ராடே அளவுக்கு உங்க மனசுக்குள்ள அழுத்தத்தையும் தராது. கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். பார்த்தா என்னடா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இது பாதுகாப்பானது. நம்ம பணம் போறதுக்கு பதிலா மெதுவா, மெதுவா பணம் நம்ம அக்கவுண்ட்ல ஏறுது இல்லையா? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே! அதைய இந்த ட்ரேடிங் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல. நம்ம காசு கரையக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம உழைச்ச காசு இல்லையா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீட்டு செலவு எல்லாம் போக, நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பணத்த நாம இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். இந்த காசு போனா சம்பாரிக்கலாம் அப்படியெல்லாம் இல்ல. ட்ரேடிங்ல காசு போயிருச்சுன்னா, அது போனது தான். அத யார்கிட்டயும் போய் கேட்கவே முடியாது. பார்த்துக்கங்க. அதனால ஒட்டு மொத்தமா பார்த்தா, நீங்க தினமும் ஸ்கிரீன் முன்னாடி உட்கார முடியுமானால் மட்டும் தான் இன்ட்ராடே பக்கம் போகணும். ஆனா, புதுசா வர்றவங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, முதல்ல டெலிவரி அல்லது ஸ்விங் ட்ரேடிங் மூலமா மார்க்கெட் எப்படி இயங்குது? ஒரு ஷேரோட விலை எப்படி ஏறுதுன்னு, இறங்குதுன்னு நிதானமா கத்துக்கோங்க. முதல்ல ஒரு ஒரு 1 வருஷத்துக்கு கத்துக்குங்க. அப்படி கத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கைக்கு காசு வரத் தொடங்கும்போது, அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகும். அப்புறம் அதிகமாகும்போது, நம்ம நெறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு மார்க்கெட்ல ஒரு பாதி அளவாவது இந்த இடத்துல தான் எடுக்கணும், இந்த இடத்துல தான் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா 1 வருஷத்துல கொஞ்சம் இன்கம் கம்மியா தான் இருக்கும். அதாவது ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் பரவால்ல. கத்துக்கலாம். நல்லா கத்துக்கலாம். உங்க கையில பணம் நஷ்டமாகாம மார்க்கெட்ல ஒரு மாஸ்டர் மைண்ட் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் சரியான வியூகம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வியை பார்ப்போம். இந்த 3 வகையில உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு எந்த வகை செட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா வேலைக்கு போறவங்களா? உங்களுக்கு எந்த வகையான ட்ரேடிங் பிடிச்சிருக்குங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம அடுத்த 4வது பாகத்துக்கு போவோம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் அல்லது டெலிவரி செய்யறதுக்கு மிக அவசியமான முதலீட்டோட முதல் படியான டிமேட் கணக்கு அப்படின்னா என்ன? அதை எப்படி எந்த விதமான கட்டணமும் இல்லாம மொபைல் மூலமா 5 நிமிஷத்துல ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம மாஸ்டர் மைண்ட் பிசினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.